வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து இலண்டை சுடுறது எப்படின்னு நம்ம மாமி கையால் பார்ப்போம். சரிங்களா? இது கன்னடாவில் கூட நிப்பட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ பார்க்கலாம் எப்படி வந்து நிப்பட் பண்ணுறதுன்னு. ஓகே, இவங்க தான் நம்ம மாமி. இவங்க தான் இப்போ வந்து சொல்லுவாங்க எப்படி வந்து இலண்டை சுடுறதுன்ட்டு. சரி, பார்க்கலாமா? 1 kg அரிசிக்கு இந்த அரிசி மாவு இது 1 kg இருக்குது. சரி, இது கடலை வந்து 200 கிராம். சரி, 200 கிராம்ஸ் வந்து பொட்டுக்கடலை, பச்சைக்கடலை, சட்னி போடுற கடலை. சரி. அதுக்கப்புறம் வந்து அதே ஒற்றைக்கல்லையை வந்து ஒரு கை எடுத்துக்கணும். அதே ஒற்றைக்கல்லையை வந்து ஒரு கை எடுத்து மிக்சியில் போடணும். அது வந்து இதுலேயே மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த உடச்சக்கல்ல தான் மிக்சியில் போட்டு அடிச்சு திரும்ப அதே வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து கலக்காய். இது கலக்காவை கூட சேம் கொஞ்சம் பொடி அதே வந்து சும்மா ஒரு மிக்சியில் ஒரு திருப்பிட்டு இந்த கலக்காய் வந்து அதுலேயே மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கடல மாவு. சும்மா ஒரு கை கடல மாவு எடுத்தால் போதும், ஜாஸ்தி வேண்டாம். இது ஒரு கை கடல மாவு, அதையும் எடுத்து இதில் போட்டுக்கணும். கடல மாவு, கலக்காய், கடல. இப்போ வந்து இது மிளகாய் தூள். இது வந்து 1 டீஸ்பூன் போட்டால் போதும். இது வந்து இதில் போய் அதுலேயே மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த கறிவேப்பிலை வந்து பொடியாக அறுத்துட்டு அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் வந்து இப்படி கையில் வந்து இப்படி கிளறணும். கையில் வந்து ஃபுல்லாக இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஆயில் வந்து கொஞ்சம் சூடு பண்ணிக்கிறேன். ஒரு கரண்டி அளவில், குண்டோ கரண்டி அளவில் சூடு பண்ணி விட்டுறேன். இவ்வளோ ஆயில் பார்த்தீங்கன்னா வீடியோக்கு முன்னாடியே அந்த ஆயிலில் போட்டு நம்ம சூட் பண்ணி வச்சுருக்கோம். அங்கே சூடு ஆகிட்டு இருக்கு. சரி, இது நல்லெண்ணெயா என்ன மம்மி இது போடுறது? ஓகே, இது இப்போ யூஸ் பண்ணிக்கிறது நம்ம சன்ஃப்ளவர் ஆயில். அது சொல்லு. அந்த எண்ணெயை வந்து இதில் மாவுலேயே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். மாவில் போட்டு அது மிக்ஸ் பண்ணிட்டோம். சடனாக கை வச்சிடாதீங்க, கை சுட்டுற போது கொஞ்சம் நேரம் வந்துட்டு மிக்ஸ் பண்ணணும். அது அதுக்கப்புறம் வந்து தூள் உப்பு, பொடி உப்பு, அந்த 1 kg அளவுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு வந்து சேர்த்துக்கலாம். போட்டுக்கலாம். இதுக்கு அரிசிக்கு போட்டு சோடா மாவு. ஓகே, சோடா மாவு இது வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். அதில் இவ்வளோ போட்டுக்கலாம். சரி, போட்டுட்டு எல்லாம் நல்லா எண்ணெய் நல்லா ஊற்றி விட்டுறோம்ல, அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரே டைமு தண்ணி ஊற்றி பிசையக்கூடாது. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த கடல கூட வந்துட்டு அப்படியே முழுசாக இருக்குது. கொஞ்சம் தான் கிரைண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி பதத்தில் வச்சுக்கணும். இது எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் எல்லாம் போட்டு பிசையக்கூடாது, தண்ணி ஊற்றி பிசையக்கூடாது. உப்பு சோடா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எல்லாம் ரெடியாக வச்சுட்டுக்கிறோம். இப்போ வந்து இதை கொஞ்சமாக எடுத்து இவ்வளோ எடுத்து வச்சுக்கணும். வச்சுக்கின பிற்பாடு எண்ணெய் ஊற்றிட்டு இது வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியாக பிசைஞ்சிக்கணும். இதே இது செப்பரேட்டாக எடுத்துக்கினீங்களா? இப்போ அது வந்து ஃபுல்லாக போட்டு பிசைஞ்சாக்கா நம்ம வந்து சுடுறதுக்குள்ளாக அது வந்து ஒரு மாதிரி புளிப்பேறிடும். ஓகே, புளிப்பேறிடுச்சுனாக்கா எண்ணெயில் போட்டுட்டு என்ன ஆகும், ரெட் கலர் ஆகிடும். ஃபுல்லாக மாவு வேவாது. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ எடுத்து போட்டுன்னு எண்ணெய் சூடாகிடுது எடுத்து போட்டு இதை இந்த பதத்துக்கு பிசையணும். இப்படி கையில் நம்ம இப்படி பிடிக்கிற மாதிரி இதை இப்படி பிடிக்கிற மாதிரி பிசையணும். இப்படி பிடிக்கிற மாதிரி பிசையணும். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு வியூவர்ஸ் இந்த மாதிரி பதத்துக்கு வந்துட்டு நம்ம வந்து பிசைஞ்சு வைக்கணும். ஸோ இது ஒரு நல்ல டிப்பு. நம்ம எல்லாமே ஒரே தடவை வந்து பிசையாமல் இது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இது பண்ணணும். சரிங்களா? ஓகே.
எடுத்துக்கோங்க. அது வந்து ஈரத்தில் நனைச்சிட்டு ஏதாவது ஒரு தட்டோ இல்லை ஒரு கிண்ணம் குண்டலாக இருக்கிற கிண்ணமோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கின்னு இப்படியே ப்ளைனாக ரவுண்டாக இருக்கணும். இப்போ நம்ம தட்டுறப்போ நல்லா அழகாக வரணும்ல, அதனால இந்த மாதிரியோ இல்லை கிண்ணம் இருந்தால் கூட பரவாயில்ல. அது எடுத்துக்கின்னு துணி வந்து அது மேலே வச்சு இந்த எரட மாவை தட்டணும். இப்படி தட்டிட்டு இப்படி எண்ணெயில் போடணும். வெள்ளையாக வேணும்னாக்கா எடுத்துக்கலாம். இல்லை இன்னும் ப்ரௌனாக வேணும்னாக்கா இன்னும் ஒரு 2 நிமிஷம் விட்டாக்கா ப்ரௌன் ஆகிடும். நம்ம இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டாக்கா ப்ரௌன் கலர்லலாம் வராது, நல்லா வெள்ளையாக நல்லா வரும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சாக்கா இப்படி நல்லா அழகாக வரும். சவுண்டு அதான் சூடாக இருக்குது. வாரின பேருக்கு நம்ம வந்துட்டு இதை சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருக்குதா? நீங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சுட்டு எப்படி வருதுன்னுட்டு நீங்கள் எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணணும். தேங்க்ஸ். தேங்க்யூ மாமி.